பஸ்ம குளத்தில் நீராடும் ஐயப்ப சாமிகள். நினைத்த காரியம் நினைத்தபடி நிறைவேறும் ஐதீகம். சபரிமலை சன்னிதானம் அருகில் உள்ள திருநீர்குளம் எனப்படும் பஸ்ம குளத்தில் ஐயப்ப பக்தர்கள் ஆசையாய் புனித நீராடி மகிழ்ந்து வருகின்றனர். இந்த குளத்தில் நீராடினால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் என்ற ஐதீகம் உள்ளது. குளத்தின் முழு விவரங்களை பார்க்கலாம். சபரிமலைக்கு வரும் ஐயப்ப பக்தர்கள் புனித நீராடுவதற்காக சபரிமலை சன்னதியின் பின்புறம் 100 மீட்டர் தொலைவில் திருநீர்குளம் எனப்படும் பஸ்ம குளம் கட்டப்பட்டது. சபரிமலை அருகே மேற்கு தொடர்ச்சி மலையின் உரக்குழி தீர்த்தத்தில் இருந்து புனித நீர் பஸ்ம குளத்திற்கு வந்து சேர்கிறது. சபரிமலை கோயிலின் தந்திரி மற்றும் நம்பூதிரிகள் இருமுடி கட்டி மலையேறி வந்த ஐயப்ப பக்தர்கள் மட்டுமே பஸ்ம குளத்தில் புனித நீராட அனுமதிக்கப்படுகின்றனர். குளத்தின் நீர் அடிக்கடி வெளியேற்றப்பட்டு சுத்தப்படுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதில் 4 புறமும் கல்படிகள் அமைக்கப்பட்டு நடுவில் ஜல்லிக்கற்கள் பதிக்கப்பட்டுள்ளது. சுகாதாரம் கருதி சபரிமலை சன்னதியின் பூஜை பாத்திரங்கள் மற்றும் சன்னிதானத்தில் பயன்படுத்தப்படும் மற்ற பொருட்களை சுத்தம் செய்வதற்கு கூட பஸ்ம குளத்தில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. குளத்தில் குளிப்போர் சோப்பு, ஷாம்பு, சீகக்காய் பயன்படுத்தும் எண்ணெய் தேய்த்து குளிக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இத்தனை புனிதம் காக்கப்படும் பஸ்ம குளத்தில் நீராடி சன்னிதானத்தில் சயன பிரதட்சணம் செய்தால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் என்பது ஐதீகமாக உள்ளது. சபரிமலையில் மண்டல மற்றும் மகர விளக்கு பூஜை காலமான தற்போது சபரிமலை வரும் ஐயப்ப பக்தர்கள் நினைத்த ஆசைகள் நிறைவேறும் என்ற நம்பிக்கையில் இந்த திருநீர் குளத்தில் நீராடி ஐயப்பனை தரிசித்து வருகின்றனர். புதிய தலைமுறை சேனலை யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதிய தலைமுறை சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. புதிய தலைமுறை ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. டிஜிட்டல் தளங்களில் புதிய தலைமுறை எங்கேயும் எப்போதும்.